பென் 10 சீரிஸ் ஆரம்பிச்சாச்சு. ஏகப்பட்ட வீடியோஸும் போட்டாச்சு. இது வந்து 10வது வீடியோ. இந்த 10வது வீடியோல நம்ம பென் டென்னிசன் 10வதா சூஸ் பண்ண அந்த கோஸ்ட் ஃப்ரீக் அப்படிங்கிற ஏலியனை பத்தி மொத்தமா பார்க்க போறோம். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? பென் 10 சீரிஸ்ல எல்லா சீரிஸ்லயுமே அப்பியர் ஆன ஒரே ஒரு ஏலியன்னா அது நம்ம கோஸ்ட் ஃப்ரீக் தான். கண்டிப்பா இந்த ஏலியன் அப்பியர் ஆகாத ஒரு சீரிஸ் கூட இருக்காது. இதுக்குன்னே ஒரு எபிசோட் அப்படிங்கிறது தனியா ஒதுக்கியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பென் 10 சீரிஸ்லயே ஃபர்ஸ்ட் கோஸ்ட் டைப் ஏலியன்னா அது நம்ம கோஸ்ட் ஃப்ரீக் தான். அதாம்ல கோஸ்ட் ஃப்ரீக். ஆக்சுவலா இந்த கோஸ்ட் ஃப்ரீக் வந்து அப்பியர் ஆனது ரிட்டையர்மெண்ட்ல. புரியுது என்ன திடீர்னு கமலஹாசன் மாதிரி பேசுறேன்னு நீங்க நினைக்கிறீங்கிறது எனக்கு புரியுது. அதாவது அந்த எபிசோட் பேரு பர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட். அந்த எபிசோட்ல தான் நம்ம கோஸ்ட் ஃப்ரீக்கை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. அதை சொல்ல வந்த பட் டெக்னிக்கலி காமிக்ஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பென் டென்னிசன் வந்து அங்க காமிக்ல சூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஏலியன் நம்ம கோஸ்ட் ஃப்ரீக் தான். பட் சீரீஸ்ல சூஸ் பண்ணது 10வதா தான். ஸோ ஃபர்ஸ்ட் இதோடைய லுக் அண்ட் அப்பியரன்ஸ் பத்தி தான் நம்ம பார்த்தாகணும். கோஸ்ட் ஃப்ரீக்கோடைய லுக் வைஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா காத்துல கண்ணு வச்சு ஒரு துணி பறந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த கோஸ்ட் ஃப்ரீக்கோடைய அப்பியரன்ஸே மொத்தமா இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு கண்ணு தான் இருக்கும். பட் அதுவே இந்த கோஸ்ட் ஃப்ரீக் அப்படிங்கிறது நம்ம பென் டென்னிசனை விட்டு வெளியே வந்துட்டு அப்புறம் அது அதோடைய ஒரிஜினல் ஃபார்ம் எடுத்திருக்கும். அதுல அதுக்கு கண்ணு மூக்கு வாயின்னு எல்லாமே இருந்திருக்கும். ஆனா குண்டக்கா மண்டக்கா இருந்திருக்கும். இந்த பென்னை விட்டு வெளியே வந்த ஒரு ஏலியன் ஃபார்ம் இருக்குல்ல, இந்த ஏலியன் ஃபார்ம் தான் ஏலியன் ஃபோர்ஸ்ல நம்ம பென் வந்து எடுத்திருப்பாரு. அண்ட் அதே மாதிரி அப்படியே அல்டிமேட் ஏலியன்ஸ்க்கு வந்தீங்கன்னா அல்டிமேட் ஏலியன்ஸ்ல கோஸ்ட் ஃப்ரீக் சிமிலரா தான் இருக்கும். பட் அதோடைய நகங்கள் ஷார்ப்பா கண்ணு கிட்ட கிரீன் கலர்ல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஆம்னிவர்ஸ்ல வந்து அந்த கோல்டு ஃப்ரீக்கோடைய லுக் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கூலா இருக்கும். அங்கங்க சங்கிலி எல்லாம் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த லுக் உண்மையிலே நல்லா இருக்குங்க. இப்போ இந்த கோஸ்ட் ஃப்ரீக்கோடைய அந்த ஸ்பீசிஸ் என்ன, ஹோம் பிளானட் என்னங்கிறத பார்த்துருவோம். இதோடைய ஸ்பீசிஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்னியோனியூரைட்ஸ் அண்ட் இதோடைய ஹோம் பிளானட் வந்து ஆனூர் ஃபெட்டோஸ். இந்த கிரகம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி ஒரு இருள் நிறைஞ்சு போன ஒரு கிரகம். இங்க வந்து வெளிச்சம் அப்படிங்கிறதுக்கு இடமே கிடையாது. ஸோ அதனாலதான் இந்த கோஸ்ட் ஃப்ரீக்ஸ் அப்படிங்கிறது இந்த பிளானட்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. கோஸ்ட் ஃப்ரீக்கோடைய இந்த டிஎன்ஏ எப்படி ஆம்னிட்ரிக்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு குட்டி கதை அப்படிங்கிறது இருக்கு. ஆஷ்மித் தான் இந்த ஆம்னிட்ரிக்ஸை கிரியேட் பண்ணியிருந்தாரு. ஆஷ்மித் இந்த ஆம்னிட்ரிக்ஸை கிரியேட் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் இதுக்கு வேண்டிய டிஎன்ஏஸை அவர் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தாரு. நம்ம ஆஷ்மித் நேரா போய் ஒன்றும் கலெக்ட் பண்ணல. அதுக்கு வேண்டிய மாயாக்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஏலியன் வச்சு கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ நம்ம ஆஷ்மித்தால அனுப்பப்பட்ட அந்த ஏலியன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏலியனுடைய சாம்பிள்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் வைல்டு ஒயின் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஏலியனோட டிஎன்ஏவை கலெக்ட் பண்ண போற அந்த டைம்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைல்டு ஒயின் ஏலியனோட உடம்புக்குள்ள இஸ்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோஸ்ட் ஃப்ரீக் ஏலியன் உள்ள இருந்திருக்குது. இந்த வைல்டு ஒயின் உடம்புக்குள்ள இந்த கோஸ்ட் ஃப்ரீக்கோடைய டிஎன்ஏ இருந்தனால தான் ஆம்னிட்ரிக்ஸ்ல இந்த டிஎன்ஏவே ஆட் ஆகிருக்கு. மற்றபடி நம்ம கோஸ்ட் ஃப்ரீக் வந்து தண்ணி கேன் போட வந்தவர் தான். ஸோ அதை தொடர்ந்து கோஸ்ட் ஃப்ரீக்கோடைய அந்த பவர்ஸை பத்தி பார்த்துருவோம். இதோடைய பவர்ஸ் அப்படிங்கிறது இது அப்பியர் ஆன அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே பர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற அந்த எபிசோட்லயே வந்து காட்டியிருப்பாங்க. இதால பறக்க முடியும். அதை தொடர்ந்து இன்வின்சிபிலிட்டியுமே இதுகிட்ட இருக்கு. இது தன்னுக்கு தெரியாம மறைஞ்சு செயல்படக்கூடிய ஒரு ஏலியன். அது மட்டும் இல்லாம இதோடைய முக்கியமான பவர் என்ன தெரியுமா? ஒருத்தருடைய உடம்புக்குள்ள புகுந்து அவங்க பாடி மட்டும் இல்லாம அவங்க கிட்ட என்னென்ன பவர்ஸ் இருக்கோ அதையுமே இதால கண்ட்ரோல் எடுத்து வெளிப்படுத்த முடியும். அதனாலதான் இட் இஸ் கால்ட் அஸ் கோஸ்ட் ஃப்ரீக். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கோஸ்ட் ஃப்ரீக்னால தன்னுடைய உடம்புக்குள்ள இருக்க டென்டக்கிள்ஸை காட்டி மற்றவங்களை பயமுறுத்த முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா விழுகு போற ஒரு பஸ்ஸை அதோடைய டென்டக்கிள்ஸ் மூலியமாவே பிடிச்சி நிறுத்தி இருக்கும். அந்த அளவுக்கு இதோடைய டென்டக்கிள்ஸ் அப்படிங்கிறது பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத காமிச்சிருப்பாங்க. ஏலியன் ஃபோர்ஸ்ல கோஸ்ட் டவுன் அப்படிங்கிற ஒரு எபிசோட் இருக்கும். அந்த எபிசோட்ல நம்ம கோஸ்ட் ஃப்ரீக் யாருக்குள்ள போகுதோ அவங்கள மொத்தமா அப்சர்வ் பண்ணி அவங்களையுமே கோஸ்ட் ஃப்ரீக்கா மாத்தி வைக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த அதுல தெளிவா காமிச்சிருப்பாங்க. ஐ மீன் 1-2 பேர்னு கிடையாது, அந்த மொத்த கிரகத்தையுமே அப்சர்வ் பண்ணி அது அங்க இருக்கிறவங்க முக்காவாசி பேரை கோஸ்ட் ஃப்ரீக்கா மாத்தி இருக்கோ. என்னதான் நம்ம கோஸ்ட் ஃப்ரீக்கை அந்த கிளாசிக் சீரீஸ்ல இருந்து பார்த்துட்டு வந்தாலும் இப்படி இந்த செல்ஃப் டியூப்ளிகேஷன் பவர் அப்படிங்கிறது நம்ம கோஸ்ட் ஃப்ரீக்கு இருக்கு அப்படிங்கிறத ஏலியன் ஃபோர்ஸில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் இது பயங்கர கூலான ஒரு பவரும் கூட. மட்டும் இல்லாம மிஸ்ட்ரி இன் காப்ரல் அப்படிங்கிற அந்த எபிசோட்ல நம்ம கோஸ்ட் ஃப்ரீக்கால மட்டும் மறைய முடியாது, அது தொடரவங்களையும் அதால மறைய வைக்க முடியும் அப்படிங்கிற அந்த பவரையுமே காமிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து அதனால செவுறுகளுக்குள்ளேயும் பூந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிற பவரையுமே காமிச்சிருப்பாங்க. நாட் ஓன்லி வால்ஸ், இதால இரும்புக்குள்ளேயுமே அசால்ட்டா ஊடுருவி போய் வெளியே வரவும் முடியும். அது மட்டும் இல்லாம இதோடைய நகங்களை வச்சு எவ்வளவு ஹார்டான மெட்டலா இருந்தாலும் அதை கட் பண்ணவோ உடைக்கவோ முடியும். ஸோ இவ்வளவு பவர்ஸ் பார்த்துட்டோம்ல, இப்போ கண்டிப்பா வீக்னஸ் பார்த்து தானே ஆகணும். வீக்னஸை பார்த்துருவோமா? இதோடைய வீக்னஸ் எல்லாரையும் இதால ப்ராசஸ் பண்ணிட முடியாது.
ஸோ நியூ டான் அப்படிங்கிற எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோஸ்ட் ஃப்ரீக் ஒரு ஜாம்பியை ப்ரொசஸ் பண்ண ட்ரை பண்ணி அந்த ஜாம்பிலேருந்து வெளியே வந்திருக்கும். அதால் ஜாம்பியை ப்ரொசஸ் பண்ணியிருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அல்டிமேட் ஏலியன்ஸை இது வந்து ப்ரொசஸ் பண்ண ட்ரை பண்ணி அங்கேயுமே அது ஃபெயில் ஆகியிருக்கும். ஸோ அதை தொடர்ந்து கோஸ்ட் ஃப்ரீக்கோடைய இன்னொரு வீக்னஸ் லிக்விட். அவர் வந்து இன்விசிபிள் ஃபார்மில் இருக்கும்போது அவர் மேலே லிக்விடை ஊற்றுனீங்கன்னா அவருடைய புளோட்டோபிளாசம் அப்படிங்கிறது உறைஞ்சு அவர் திரும்ப பேக் டு ஃபார்ம்னு ஆகிடுவார். அண்ட் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவரால் இந்த சுவர்களுக்குள்ளே ஊடுருவியும் எஸ்கேப் ஆக முடியாது. ஏன்னா அவருடைய புளோட்டோபிளாசம் அப்படிங்கிறது உறைஞ்சு போயிருக்கு அந்த காரணத்தினால. ஸோ இந்த டைம் நீங்கள் கோஸ்ட் ஃப்ரீக்கை பிடிச்சி என்ன வேணாச்சும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கோஸ்ட் ஃப்ரீக்கோட இன்னொரு மிகப்பெரிய வீக்னஸ் சன்லைட். இது கோஸ்ட் ஃப்ரீக்கோட இனத்துக்கு மொத்தமாகவே அப்ளை ஆகும். இந்த கோஸ்ட் ஃப்ரீக் அப்படிங்கிறது தான் யாரையும் ப்ரொசஸ் பண்ணாமல் இருக்கிற அந்த டைமில் போய் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான், அதோடைய கதையே முடிஞ்சு பொசுங்கி அங்கேயே செத்துரும். பட் அதுவே இந்த கோஸ்ட் ஃப்ரீக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் உடம்ப ப்ரொசஸ் பண்ணியிருக்கிற அந்த சமயத்தில் இதுங்களால் வெளியே போக முடியும். ஸோ நம்ம கோஸ்ட் ஃப்ரீக் பென்டனுடைய உடம்புல இருக்கும்போது அதில் வெளியில் போக முடியும். அதுவே கோஸ்ட் ஃப்ரீக் பென்டனுடைய உடம்புலேருந்து வெளியே வந்துட்டு அப்புறம் அது சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான், சர்கி ஆயிரும். ஸோ இதெல்லாம் இந்த கோஸ்ட் ஃப்ரீக்கோடைய வீக்னஸ். இந்த வீடியோவில் ஆரிஜின், பவர்ஸ் அண்ட் வீக்னஸஸ் ஆஃப் கோஸ்ட் ஃப்ரீக்கை வந்து பார்த்துருந்தோம். இந்த சீரிஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி பெல் ஐக்கானை தயவு செஞ்சு அமுத்துங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லை முக்கியம் பிகிலு சென்று வட்டா.